ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ASP.NET வெப் ஏபிஐ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி சொல்யூஷன் நேம்னா என்ன, ப்ராஜெக்ட் நேம்னா என்னன்னு சொல்லிட்டு அது உள்ளார ஃபைல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுமே வெப் ஏபிஐன்னு சொல்லி சர்ச்சில் டைப் பண்ணிங்க அப்படின்னா C#ல் ஒன்று, F#, அப்புறம் அது மட்டும் இல்லாத ரேசர் பேஜ், ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வரும். இதில் வந்து ரெஸ்ட்ஃபுல் HTTP சர்வீஸு C# லாங்குவேஜ், ஸோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் நேம், சொல்யூஷன் நேம். ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ப்ராஜெக்ட் நேம், சொல்யூஷன் நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டே வந்துட்டு எப்படி வந்து நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்றதே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இங்கே வந்து காட்டுறேன். சொல்யூஷன் நேமுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அது எந்த ஸ்கூலாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ சம் நேம் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாகின் பேஜ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பேஜு, ஸோ லைப்ரரி பேஜு, இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு மெயின் டைட்டில் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் நேம்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு நேம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து சொல்யூஷன் நேம். ஸோ மீதி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் நேம். ஒரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லாகின் பேஜ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் நேமுக்கு வந்து ஒரு நேம் வந்து இங்கே கொடுக்குறேன். எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதே நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சாரி, ப்ராஜெக்ட் நேம்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராஜெக்ட் இப்போ பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்டினுடைய நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து லாகின் பேஜ் அப்படின்றத கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஓப்பன் ஏபிஐ சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ அது மட்டும் டிக்காக இருக்கா அப்படின்றது மட்டும் பார்த்துங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது டிக்காக இருந்தால் மட்டும்தான் ஸ்வாகர் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ ஸ்வாகர்ன்றது ஒன்றுமே இல்லை, ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்பில்டாக நம்ம வந்து இந்த ASP.NET கோர் வெப் ஏபிஐலே வந்து வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஆட் சர்வீஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு வந்து அதை டிக் பண்ணாலே வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே லாகின் பேஜ்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து சொல்கிறேன். ஸோ சொல்யூஷன் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெப் ஏபிஐ, MVC அந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து வெப் ஏபிஐ தான் பண்ண போகிறோம். ஸோ அதே ப்ராஜெக்ட், அதே C#, அதே HTTP ரிக்வெஸ்ட்டே நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நேம் வந்து வைக்கிறேன். ஸோ லைப்ரரி பேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் கரெக்டாக சொல்யூஷன் நேமு கீழே எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் இது வந்து க்ரியேட் பண்ண தேவையில்ல, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் இதை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ப்ராஜெக்டை டெலிட் பண்ணணுமோ அது மேலே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து ஓகே வந்து கொடுத்துருங்க. இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். அதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து மேலே காட்டும். ஸோ ரன் சிம்பிள் போட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆன இது வந்து பார்த்திங்கன்னா SSL சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க தேவையில்ல. நோ வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நோ கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகிட்டு ஸோ இப்போ இதில் டிஃபால்ட்டாகவே ஒரு ஏபிஐ வந்து கொடுத்துருப்பாங்க, கெட் ஏபிஐ. ஸோ வெதர் ஃபோர்காஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதுவாகும். ஸோ இதுதான் வந்து ஸ்வாகர் யூஐன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கெட்டு கொடுத்துருக்காங்க. சும்மா இது ஒரு டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக.
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம இதை வந்து மினிமைஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, ரன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் வந்து ஆகிடும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் .cs கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, என்டிட்டின்னு சொல்லுவாங்க, ஸோ மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் கூப்பிடுவாங்க. அதாவது எப்படி வேணாலும் இப்போ மாடல் க்ரியேட் பண்ணுங்கன்னு ஒரு சில இதில் சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணு. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு வந்து சொல்லுவாங்க, ஸோ இல்லைன்னா என்டிட்டின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து அதாவது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபீல்டு எல்லாம் தேவையோ நம்ம கொடுக்கறது தான் வந்து ப்ராப்பர்ட்டி, மாடல். அப்படி இல்லை அப்படின்னா என்டிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து program.cssன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், ஒரு கிளாஸ் ஃபைல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்வாகர் வந்து நம்ம ஓப்பன் ஏபிஐ டிக் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா builder.service.add swagger genன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணதுனால நமக்கு வந்து ஸ்வாகர் வந்து வந்துடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் .NET ஃபைலெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்வாகர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்பில்டாக வந்து வராது. அதனால தான் நான் வந்து அந்த ஆப்ஷனை வந்து டிக் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஸ்வாகர். இந்த ஸ்வாகர் யூஐ இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க தெரியுமா, இந்த யூஐக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்வாகர் சர்வீஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டில் இந்த சர்வீஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோமோ அந்தந்த சர்வீஸுக்கு எல்லாமே நம்ம வந்து அந்த ஃபைல் builder.serviceன்னு போட்டு நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த program.cssல. இதுக்காக தான் வந்து இந்த program.css வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாத இன்னும் கொஞ்சம் ஒரு சில அதாவது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய சர்வீஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து program.css வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா app.settings.json இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆப் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து பண்ணுவோம். அதாவது கனெக்ஷன் ஸ்டிங்கு, டிஃபால்ட்டு கனெக்ஷன் போட்டு, ஸோ உங்களது என்ன டேட்டாபேஸ் நேமோ அதை கொடுத்துட்டு என்ன கனெக்ஷன், ட்ரஸ்டட் கனெக்ஷன், விண்டோஸ் கனெக்ஷனா, ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய கொடுக்க வேண்டிய, அதாவது டேட்டாபேஸுக்கும் நம்ம நெட்டுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த app.settings.json வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு போக போக புரியும், நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வந்து புரியும். ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரில் ஒரு கண்ட்ரோலரை வந்து கொடுத்துருக்காங்க, வெதர் ஃபோர்காஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டேட்டாலாம் வந்து எடுக்கிறதுக்காக ஸோ மெயினாக ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வருதுனாலே வந்து கண்ட்ரோலருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால தான் வந்து வெப் ஏபிஐ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ வெப் ஏபிஐ உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக எம்விசி ஓரளவு ஈஸி ஆகிடும். எம்விசி அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லான்ச் செட்டிங் ஜேசான். ஸோ இந்த லான்ச் settings.json எதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணோம் பார்த்திங்களா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல்லில் தான் ரன் ஆகணும், இந்த ப்ரௌசரில் தான் ரன் ஆகணும், ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் வந்து இதுவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் செட்டிங்ஸில் தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதுவும் இந்த ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ரொஃபைலில் தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோமே எல்லாமே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒன்று காமிக்கிறேன். 7085ன்றது வந்து இதனுடைய லான்ச் யூஆர்எல் லோக்கல் ஹோஸ்ட்டு. ஸோ அப்படியே நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், அதனுடைய யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா 7085. ஸோ இதுதான் வந்து அந்த லான்ச் செட்டிங்ஸ்னுடைய ஒரு யூஸ்ஃபுல் திங்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா டிஃபைன்லாம் வந்து பண்ணுவாங்க. நம்ம ப்ராஜெக்ட் பண்ண ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே போனோம்னா நமக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிபெண்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து SQL சர்வர் வந்து டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேக்கேஜ் எல்லாமே இந்த டிபெண்டன்சியில் வந்து தான் வந்து நமக்கு வந்து ஷோவே வந்து ஆகும். அந்த பேக்கேஜ் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த டிபெண்டன்சியில் தான் வரும். ஸோ கனெக்ஷன் சர்வீஸ்னால் கனெக்டட் சர்வீஸ்னால் ஒன்றும் இல்லை, எந்தெந்த சர்வீஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து சொல்லும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ளார வந்து இருக்குது.
ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ராஜெக்ட் வந்து என்ன வெர்ஷன் அண்ட் என்னென்ன பேக்கேஜெலாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் நெட் 6.0. ஸோ இது வந்து .NET 6. ஸோ பேக்கேஜ் வந்து நம்ம இன்னும் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல, டிஃபால்ட்டாக ஒரு பேக்கேஜ் இருக்கிறதுலேயே இருக்குது. ஐட்டம் குரூப்ஸ் வந்து ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் வந்து பண்ணியிருக்காங்க கீழே. ஸோ இதெல்லாமே வந்து பேக்கேஜ் நம்ம இன்னொன்று பேக்கேஜெலாம் இன்ஸ்டால் பண்ணுறோமோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது என்ன வெர்ஷன் என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் ஒரு சில பேருக்கு வந்து வந்திருக்காது. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுமே வந்து வந்துருக்கு. வியூவில் போய் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படி இல்லைன்னா Ctrl+Alt+L அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் வந்து வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் இல்லை லேப்டாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நான் சொன்னதெல்லாம் ஒரு தாட்டி ஒரு ரீகால் மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்போ தான் நான் வந்து அடுத்த வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவாக புரியும். ஜஸ்ட்டு வந்து ஒரு நேம் கொடுத்து சும்மா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு எல்லாமே புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.